பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு ரயில்கள் குறித்த அறிவிப்பு தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 10 வழித்தடங்களில் பொங்கல் சிறப்பு ரயில்களை இயக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பிடப்பட்ட ரயில்கள் முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாகவே சில வழித்தடங்களில் இயக்கப்பட இருக்கிறது. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், செங்கோட்டை உள்ளிட்ட வழித்தடங்களில் இந்த சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த வழித்தடத்தில் எந்தெந்த நிறுத்தங்களை நிற்க போகுது வாங்க விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் ஏராளமான வழித்தடங்கள் இருக்கிறது. குறிப்பாக அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் வகையிலாம் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம். முதல் சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் 06012 06011 நாகர்கோவில், தாம்பரம், கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல். இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலில் ஸ்லீப்பரோ அன்ரிசர்வ் பெட்டிகளோ கிடையாது. ஃபுல்லி ஏசி தான். நாகர்கோவிலிருந்து வருகின்ற ஜனவரி 11 மற்றும் ஜனவரி 18 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மறுநாள் திங்கட்கிழமை காலை 10:15 மணிக்கு தாம்பரத்திற்கு சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து ஜனவரி 12 மற்றும் ஜனவரி 19 ஆகிய 2 திங்கட்கிழமைகளிலும் மாலை 3:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 3:30 மணிக்கு கன்னியாகுமரிக்கு சென்று சேரும். இந்த சிறப்பு ரயிலில் மொத்தமாக 18 ஏசி 3 டயர் பெட்டிகள் இருக்கிறது. 2 ஜெனரேட்டர் சேர்த்து மொத்தமாக 20 பெட்டிகளாக இயக்கப்பட இருக்கிறது. இதனால் தான் நான் முன்னாடி குறிப்பிட்டிருப்பேன், முழுவதும் ஏசி சிறப்பு ரயில் என்று. அனைத்து பெட்டிகளுமே ஏசி 3 டயர் வகையிலான பெட்டிகள் தான். 18 பெட்டிகள் இருக்கிறது. நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் வள்ளியூர், நாங்குநேரி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று தாம்பரத்திற்கு செல்ல இருக்கிறது. இதே போலவே இரண்டாவதாக ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. இந்த ரயில் அருப்புக்கோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை வழியாக இயக்கப்படும். ஆனால் இந்த சிறப்பு ரயிலும் முழுவதும் ஏசி சிறப்பு ரயில் தான். ட்ரெயின் நம்பர் 06054 06053 கன்னியாகுமரி, தாம்பரம், நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல். கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி 13 மற்றும் 20 ஆகிய 2 செவ்வாய்க்கிழமைகளிலும் இரவு 8:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் புதன்கிழமை காலை 10:15 மணிக்கு தாம்பரத்திற்கு சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து ஜனவரி 14 மற்றும் 21 ஆகிய 2 புதன்கிழமைகளிலும் மதியம் 12:30 மணிக்கு தாம்பரத்தில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 3:30 மணிக்கு நாகர்கோவிலுக்கு சென்று சேரும். இந்த சிறப்பு ரயிலில் மொத்தமாக 18 ஏசி 3 டயர் பெட்டிகள் இருக்கிறது. 2 ஜெனரேட்டர் சேர்த்து மொத்தமாக 20 பெட்டிகள் இருக்கும். முழுவதும் ஏசி சிறப்பு ரயில் தான். 18 பெட்டிகளுமே ஏசி தான். கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் நாகர்கோவில், வள்ளியூர், நாங்குநேரி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று தாம்பரத்திற்கு செல்லும். மூன்றாவதாக ராமேஸ்வரம், தாம்பரம் இடையே பட்டுக்கோட்டை, திருவாரூர் வழியாகவும் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ட்ரெயின் நம்பர் 06106 06105 ராமேஸ்வரம், தாம்பரம் ஸ்பெஷல். இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி இயக்குறாங்க. அதனால இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாம் கிடையாது. ராமேஸ்வரத்திலிருந்து ஜனவரி 13 மற்றும் 20 ஆகிய 2 செவ்வாய்க்கிழமைகளிலும் இரவு 8:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்திற்கு மறுநாள் புதன்கிழமை காலை 10:15 மணிக்கு சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து ஜனவரி 14 மற்றும் 21 ஆகிய 2 புதன்கிழமைகளிலும் மதியம் 2 மணிக்கு தாம்பரத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் காலை 3:30 மணிக்கு சென்று சேரும். ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபம், ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, தேவகோட்டை ரோடு, காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், பேரளம், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று தாம்பரத்திற்கு செல்ல இருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலில் 3 ஏசி 3 டயர், 9 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ், 1 SLR, 2 SLRD சேர்த்து மொத்தமாக 18 பெட்டிகள் இருக்கிறது. திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகள் பயன்படுத்தி இயக்குறாங்க. டெல்டா பகுதி மக்கள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடந்த தீபாவளிக்கே சிறப்பு ரயில் இயக்கலாம் அப்படிங்கிற ஒரு புகாரானது இருந்து வந்துச்சு. இருப்பினும் இந்த பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு ரயில் இயக்குறாங்க. அனைத்து பகுதி மக்களுக்கும் பயனளிக்கும். இதே போலவே திருநெல்வேலி, சென்னை, எழும்பூர் இடையும் சிறப்பு ரயில்கள் இயக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ரெயின் நம்பர் 06070 06069 திருநெல்வேலி, சென்னை எக்மோர் ஸ்பெஷல். திருநெல்வேலியிலிருந்து ஜனவரி 8 வியாழன்கிழமை இரவு 11:30 மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு சென்று சேர இருக்கிறது. மீண்டும் சென்னை எழும்பூரிலிருந்து ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை மதியம் 12:30 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு அன்றைய தினம் இரவு 11:30 மணிக்கு சென்று சேர இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம் ஆகிய நிலையங்களில் நின்று செல்ல இருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி 2 டயர், 6 ஏசி 3 டயர், 2 ஏசி 3 டயர் எக்கனாமி, 7 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ், 1 SLR, 1 UG சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகள் இருக்கிறது. பிலாஸ்பூர் திருநெல்வேலி ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி இந்த சிறப்பு ரயில பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி இயக்குறாங்க. ஏனென்றால் ஜனவரி 8, 9 தேதிகளில் இந்த சிறப்பு ரயில் வந்துவிட்டு சென்று விடுகிறது. ஒரு சேவை மட்டுமே. இதே
இதே போலவே போத்தனூர் சென்னை சென்ட்ரல் இடையும் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சிறப்பு ரயில் முழுவதும் ஏசி சிறப்பு ரயில் ஆகும். ட்ரெயின் நம்பர் 06024 06023 போத்தனூர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல். போத்தனூரிலிருந்து ஜனவரி 14 மற்றும் 21 ஆகிய 2 புதன்கிழமைகளிலும் அதிகாலை 12:35 மணிக்கு போத்தனூரிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி 14 மற்றும் 21 ஆகிய 2 புதன்கிழமைகளிலும் மதியம் 1:50 மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் போத்தனூருக்கு அன்றைய தினம் இரவு 11:15 மணிக்கு சென்று சேர இருக்கிறது. இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயில். 18 ஏசி 3 டயர் பெட்டிகள் போத்தனூரிலிருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், திருவள்ளூர், பெரம்பூர் ஆகிய நிலையங்களில் 2 மார்க்கத்திலும் நின்று செல்லும். இதே போலவே கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் மார்க்கத்திலும் ஏசி சிறப்பு ரயில் இயக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவும் முழுவதும் ஏசி சிறப்பு ரயில் தான். ட்ரெயின் நம்பர் 06034 06033 கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல். கோயம்புத்தூரிலிருந்து ஜனவரி 11 மற்றும் 18 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு 11:30 மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மறுநாள் திங்கட்கிழமை காலை 9:50 மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு சென்று சேர இருக்கிறது. மீண்டும் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி 12 மற்றும் 19 ஆகிய 2 திங்கட்கிழமைகளிலும் இரவு 11:25 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கோயம்புத்தூருக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு சென்று சேரும். இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக 18 ஏசி 3 டயர் பெட்டிகள் இருக்கிறது. கோயம்புத்தூரிலிருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், திருவள்ளூர், பெரம்பூர் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும். நம்ம இந்த ஏசி சிறப்பு ரயில் குறிப்பிட்டது எல்லாமே ஸ்லீப்பர் அண்டர்ஸ் மாதிரி எந்த பெட்டிகளுமே கிடையாது. ஃபுல்லி ஏசி மட்டும்தான், ரிசர்வ்டு ட்ரெயின் தான். இதே போலவே திருநெல்வேலி செங்கல்பட்டு மார்க்கத்தில் இன்டர்சிட்டி வகை சிறப்பு ரயிலை இயக்குவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ரெயின் நம்பர் 06156 06155 திருநெல்வேலி செங்கல்பட்டு சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல். திருநெல்வேலியிலிருந்தும் சரி செங்கல்பட்டிலிருந்தும் சரி மொத்தமாக 2 நாட்கள் இயக்கப்படும். வெள்ளிக்கிழமைகள் ஜனவரி 9 மற்றும் 16 ஆகிய 2 வெள்ளிக்கிழமைகளிலும் திருநெல்வேலியிலிருந்து அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த இன்டர்சிட்டி வகை சிறப்பு ரயில் செங்கல்பட்டிற்கு அன்றைய தினம் மதியம் 1:15 மணிக்கு சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டிலிருந்து அதே வெள்ளிக்கிழமைகளில் மாலை 3:30 மணிக்கு செங்கல்பட்டில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு மறுநாள் அதிகாலை 2 மணிக்கு வந்து சேரும். இந்த சிறப்பு ரயில் ஒரு ஏசி சேர் கார், 4 ரிசர்வ்டு சேர் கார், 13 அன்ரிசர்வ்டு 2 SLR சேர்த்து மொத்தமாக 20 பெட்டிகள் இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், திருமங்கலம், மதுரை, சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்படும் சிறப்பு ரயில். அதே போலவே சனிக்கிழமையில் ஒரு சிறப்பு ரயில் இயக்குறாங்க. இதே பெட்டிகளை பயன்படுத்தி வேறு ஒரு நேரத்தில் இயக்குறாங்க. ட்ரெயின் நம்பர் 06158 06157 திருநெல்வேலி செங்கல்பட்டு ஸ்பெஷல். இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலிருந்து ஜனவரி 10 மற்றும் 17 ஆகிய 2 சனிக்கிழமைகளில் 2 மார்க்கத்திலுமே இயக்கப்படும். திருநெல்வேலியிலிருந்தும் சரி செங்கல்பட்டிலிருந்தும் சரி. திருநெல்வேலியிலிருந்து சனிக்கிழமை அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டிற்கு மதியம் 1:15 மணிக்கு சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்து சேரும். மொத்தமாக பாத்தீங்கன்னா வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் இந்த சிறப்பு ரயில் இயக்குவாங்க. திருநெல்வேலியிலிருந்து செங்கல்பட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் போகும். அதே நேரத்தில் செங்கல்பட்டு திருநெல்வேலிக்கு வரும்பொழுது வெள்ளிக்கிழமை புறப்படக்கூடிய ரயில் மாலை 3:30 மணிக்கும் சனிக்கிழமை புறப்படக்கூடிய ரயில் மாலை 5 மணிக்கும் புறப்படும். இந்த சிறப்பு ரயிலுக்கு நம்ம முன்னதாக குறிப்பிட்ட அனைத்து நிறுத்தங்களுமே நின்று செல்லும். இதே போல ஒரு வித்தியாசமான வழித்தடத்தில் முன்னதாக போன கிறிஸ்துமஸ்க்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெயின் தான் ஈரோட்ல இருந்து சென்னை வழியா செங்கோட்டைக்கு சேர் கார் ஸ்பெஷல் ட்ரெயின் ஆபரேட் பண்ண போறாங்க. இதன் மூலமாக ஈரோட்ல இருந்து சென்னை போற பேசஞ்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில இருந்து செங்கோட்டை போற பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ 2 ஏரியாவோட நீடையும் ஒரே ட்ரெயின்ல வந்து பூர்த்தி பண்றாங்க. ட்ரெயின் நம்பர் 06025 ஈரோடு செங்கோட்டை ஸ்பெஷல், 06026 செங்கோட்டை போத்தனூர் ஸ்பெஷல். போகும்போது ஈரோட்ல இருந்து செங்கோட்டை போகும், வரும்போது செங்கோட்ல இருந்து போத்தனூருக்கு வரும். இரு மார்க்கத்திலும் ஒரு ட்ரிப் மட்டும் தான் ஆபரேட் பண்ண போறாங்க. ஈரோட்ல இருந்து ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூருக்கு இரவு 11:30 மணிக்கு வந்து சேரும். மீண்டும் சென்னை எழும்பூர்ல இருந்து 15 நிமிடங்கள் தாமதமாக இரவு 11:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் செங்கோட்டைக்கு மறுநாள் புதன்கிழமை காலை 11:30 மணிக்கு சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து ஜனவரி 14 புதன்கிழமை இரவு 8:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூருக்கு மறுநாள் வியாழன்கிழமை காலை 9:40 மணிக்கு வந்து சேரும். மீண்டும் சென்னை எழும்பூர்லிருந்து காலை 9:50 மணிக்கு புறப்பட்டு போத்தனூருக்கு அன்றைய தினம் இரவு 7:30 மணிக்கு சென்று சேரும். செங்கோட்டையிலிருந்து தென்காசி, கடைநல்லூர், சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எழும்பூர், பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த சிறப்பு ரயில் போத்தனூருக்கு செல்ல இருக்கிறது. ஈரோட்டிலிருந்து செல்லும் பொழுது சேலத்திலிருந்து நிறுத்தங்கள் ஆரம்பிக்கும். இந்த சிறப்பு ரயிலில் 2 ஏசி சேர் கார், 9 நார்மல் சேர் கார், 3 அன்ரிசர்வ்டு 2 SLR சேர்த்து மொத்தமாக 16 பெட்டிகள் இருக்கிறது. இதுல ரிசர்வேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 சேர் கார் பெட்டிகளும் 2 ஏசி சேர் கார் பெட்டிகளுக்கும் ரிசர்வேஷன் ஓபன் ஆகும். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி சேர் கார் ட்ரெயின், அதாவது ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது. இதே போலவே இறுதியாக மங்களூர் சென்னை சென்ட்ரல்
சென்ட்ரல் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ட்ரெயின் நம்பர் 0612606125 மங்களூரு ஜங்ஷன் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல். மங்களூரு ஜங்ஷனில் இருந்து ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:10 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு அன்றைய தினம் இரவு 11:30 மணிக்கே வந்து சேர இருக்கிறது. மீண்டும் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி 14 புதன்கிழமை அதிகாலை 4:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மங்களூரு ஜங்ஷனுக்கு அன்றைய தினம் இரவு 11:30 மணிக்கு சென்று சேர இருக்கிறது. இரு மார்க்கத்திலும் பகல் நேர ரயிலாக ஒரு சேவை மட்டுமே இயக்குறாங்க. அதாவது பகல் நேர ட்ரெயினா தான் 2 டைரக்ஷனும் ஆபரேட் பண்றாங்க. இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி 2 டயர், 3 ஏசி 3 டயர், 15 ஸ்லீப்பர், 2 எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக 20 பெட்டிகள் இருக்கிறது. அன்ரிசர்வ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 எஸ்எல்ஆர்டி மட்டும் தான் இருக்கு. டெடிகேட்டட் அன்ரிசர்வ் எல்லாம் கொடுக்கல. மங்களூரு ஜங்ஷனில் இருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோட், திருூர், ஷோர்னூர், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், திருவள்ளூர், பெரம்பூர் ஆகிய நிலையங்களில் நின்று சென்னை சென்ட்ரலுக்கு செல்லும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை ஜனவரி 4 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அனைத்து 10 ரயில்களுக்குமே இவ்வாறு 10 வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐகானை போட்டுருங்க. அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.